Hi, hello everyone. Today we are going to see day 30th class. அதாவது நம்ம 30 நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் பிகினர்ஸ்க்காக. இது வந்து 30th கிளாஸ் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்காக என்டையர்லி. அதாவது இந்த சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எந்த வித ஹெசிடேஷன் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணலாம். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். சில பேர் வந்து எப்போவோ நடந்த விஷயங்களை எல்லாமே நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அது நினச்சி பார்க்குறது நல்லது, ஆனால் கெட்ட விஷயங்களை நினச்சி பார்க்கக்கூடாது. நல்ல விஷயங்களை நம்ம வந்து நினச்சி பார்த்தா ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக இந்த வாக்கியம் நான் கொடுத்துருக்குறேன். பழைய சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வராதே அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கிலீஷில் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக பாருங்கள், ரெண்டு வார்த்தையில் சொல்லலாம். தமிழில் பாருங்கள் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, 5 வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ். டோன்ட் ரூமினேட் அப்படின்னு சொன்னால் போதும். டோன்ட் ரூமினேட் அப்படின்னா பழசை வந்து பேசாத. ஒருத்தர் பழசை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லலாம், டோன்ட் ரூமினேட். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து உண்மையை சொல்ல தயங்காதே. சில இடங்களில் குழந்தைங்க வந்து ஏதாவது குறும்பு செஞ்சுட்டு ஒருத்தருக்கு அடிச்சுட்டு திட்டிக்குவாங்க இல்லைங்களா? அப்போ யார் தப்பு பண்ணா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க எதுவுமே. அப்போ சில நேரங்களில் உண்மையை சொல்வதனால சில விளைவுகள், மற்ற குழந்தைகளுக்கு அடி விழுகுங்கிறதுக்காக சொல்ல மாட்டாங்க. சில நேரங்களில் உண்மையை சொல்ல கட்டாயம் இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லணும். அந்த இடத்துல எப்படி சொல்லலாம்? தயங்காதே. தயங்குதல்னா ஹெசிடேஷன். தயங்காதேன்னா டோன்ட் ஹெசிடேட். உண்மையை சொல்ல அப்படின்னா டு சே த ட்ரூத். சேனா சொல்லுதல், ட்ரூத் உண்மை. உண்மையை சொல்ல தயங்காதே. டோன்ட் ஹெசிடேட் டு சே த ட்ரூத். அப்படி ஈஸியாக சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடாதே. இங்கே வந்து முட்டுக்கட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்லாங்கு, தமிழில் ஒரு ஸ்லாங்கு. நம்ம அது இங்கிலீஷில் வந்து ப்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா ஒரு ஆப்ஸ்டக்கிள், ஒரு தடை. எது எடுத்தாலும் தடை, போஸ்ட்போன் அப்படின்னு கூட சொல்லலாம். தள்ளி போடுதல். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடியது. நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது மற்றவங்க வந்து அதை தடைப்படுத்துதல், ஆப்ஸ்டக்கிள் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ராப் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடாதே. ட்ரை டு டூ, முயற்சி செய் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஒட்டு கேட்காது. சில பேர் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி, நான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறது, அதை கேட்டு அவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஒட்டு கேட்டல் அப்படின்னா டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப். 2 வார்த்தை, டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யாரையுமே குறை சொல்லாத, குறை கூறாது. சில பேர் சும்மாவே உட்காந்துட்டு மற்றவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ளேம் எனிபடி. டோன்ட் ப்ளேம் எனிபடி. யாரையுமே குறை சொல்லாதே அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னை தர்ம சங்கடப்படுத்தாதே அப்படின்னு எப்போ சொல்லலாம்? யாராவது நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப், பணம் உதவி கேட்கும்போது நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அப்போ வந்து தர்ம சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா? கேட்டாங்களே செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் டோன்ட் எம்பாரஸ் மீ அப்படி சொல்லலாம். டோன்ட் எம்பாரஸ் மீ அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், முகம் சுளிக்காதே. இது எந்த இடங்களில் சொல்லுவோம் முகம் சுளிக்காதேன்னு? நம்மளுக்கு பிடிக்காத ஃபுட்டு, பிடிக்காத ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லையா? பிடிக்காதவங்க கூட பேசும்போது, பிடிக்காத இடத்துலையோ, பஸ்ஸில் எல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக உட்காரும்போது, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். முகம் சுளிக்காதே. டோன்ட் ஃப்ரான். டோன்ட் ஃப்ரான் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, யாரையும் நையாண்டி செய்யாது. அதாவது டீஸ் பண்ணுறது, கேலி கிண்டல் பண்ணியே அவங்களுக்கு பழகிடும், நையாண்டி பண்ணுறது. டோன்ட் சேட்டரைஸ் எனிபடி. டோன்ட் சேட்டரைஸ் எனிபடி அப்படின்னு சொல்லலாம். இந்த சேட்டரைஸ் அப்படி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒரு வெக்கப், இம்பார்ட்டன்ட் வெக்கப் கொடுத்துருக்குறேன். அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு சென்டென்ஸுக்கு அதை நீங்கள் கொண்டு வரலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உதவுன்னு நான் நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆகாயத்தில் கோட்டை கட்டி பார்க்காத. இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடியது. ஒரு நடக்காத விஷயத்தை நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோ இல்லைங்களா. ஒரு எதாக இருந்தாலும் இமேஜின் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணுவோம், அதுதான் சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்பனை கோட்டை கட்டிகிட்டே இருப்போம். கடைசியில் வந்து ஒரு க்ளவுட்ஸ் இருக்குன்னா அதை பார்க்கும்போது ஒவ்வொரு இமேஜின் நம்ம எந்த மாதிரி இமேஜின் பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தோணும். கடைசியில் அது கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிளை சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் பில்ட் எ கேசில் இன் த ஸ்கை. கேசில் அப்படின்னா கோட்டை, பில்டுனா கட்டுதல், ஸ்கை வானம், ஆகாயம். புரியுதுங்களா? அப்போ டோன்ட் பில்ட் எ கேசில் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வம்பளக்காதே. வம்பளக்காதே அப்படின்னா வாலண்ட்ரியாக ஒருத்தர்கிட்ட நம்ம கொஸ்டின் பண்ணி அவங்கள பேச வச்சு ஏதாவது ஒரு குவாரல்சம் உருவாக்குறது, அதுதான் வம்பளத்தல். இப்போ வம்புக்கு வர வேணாம் நம்ம வந்து கேட்டு பேசுகிறியே அப்படின்னா டோன்ட் ஸ்லாண்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவரை அதிர்ச்சி அடைய செய்யாதே அப்படின்னு சொல்லும்போது இது எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லக்கூடாத சில விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா. அவங்க அதனால ஷாக் ஆகி ஏதாவது பாதிப்புகள் வந்துடும். அந்த இடங்களில் சொல்லும்போது அந்த அதிர்ச்சி அடைய செய்தல் அப்படிங்கிறக்கு ஒரு வொக்கேப் என்ன யூஸ் பண்ணலாம்? ஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டாட்டில் ஹிம் அப்படின்னா அவரை அதிர்ச்சி அடைய செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அதிர்ச்சி அடைய வைக்காதே, எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எடுத்தெறிந்து பேசாதே அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது நம்ம சொன்னால் கூட பேசுவாங்க குழந்தைங்க, எதிர்த்து பேசுவாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், நான் ஏன், நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். டோன்ட் டாக் பேக் இன்சொலண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கெட்டுப்போன உணவை சாப்பிடாதே அப்படின்னு. காலையில் தானே கொண்டு வந்தோம், இப்போ என்ன ஆயிரும்னு சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல சாப்பிட்டுக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. அப்போ கெட்டுப்போன உணவுனா ஸ்டேல் ஃபுட்டு. டோன்ட் ஹாவ் ஸ்டேல் ஃபுட். ஹேவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்பு தான், அதாவது சாப்பிடுதல் அப்படிங்கிறது. டோன்ட் ஹேவ்னா சாப்பிடாதே அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து குழந்தைகிட்ட சொல்லும்போது இந்த ஹேவ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஈட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஈஸியாக புரியும். டோன்ட் ஈட் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லலாம். பெரியவங்க கிட்ட சொல்லும்போது டோன்ட் ஹாவ் ஸ்டேல் ஃபுட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, யாரையும் அவதூறாக பேசாதே அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை பற்றி ஒரு இழிவாக இல்லாதும் பொல்லாதும் பேசுவாங்க இல்லைங்களா. நடக்காத ஒன்று அப்படி இப்படி சொல்லிவிட்டு எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடியதுக்கு தான் அப்யூஸ் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வரீங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? டோன்ட் அப்யூஸ் எனிபடி. யாரையும் அவதூறாக பேசாதே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யாரையுமே குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்கிறோம். குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட்டு. நீயா, உன்னால் முடியுமா, நீ இவ்வளோ மார்க் வாங்கிடுவியா, நீ இந்த கோர்ஸு எடுத்து படிச்சிருவியா, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. அவங்களால முடியாதுன்னு நம்மளோட மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு கேட்குறது. அந்த மாதிரி குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எல்லாத்துக்கிட்டே எல்லா நாலேஜும் இருக்கும், எல்லாத்தினால எல்லாமே செய்ய முடியும் இல்லைங்களா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த 15 சென்டென்சஸும் எவ்வளோ சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான சென்டென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா விளக்கமாக பார்த்துட்டோம். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாக்கியங்களை வந்து சரியான இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸோட எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் தைரியமாக பேசுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இதே மாதிரி பல வாக்கியங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் RSN.DHIYA சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.